வணக்கம். விஜய் டிவில "நீயா நானா" ப்ரோகிராம்ல ஒரு நல்ல ப்ரோகிராம் வர வேண்டியத பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ. அத பேன் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? இருமொழி கொள்கை, 3 மொழி கொள்கை. தமிழ்நாடுக்கு ஹிந்தி வேணுமா? வேணாமா? இல்ல இங்கிலீஷ், தமிழே போதுமான்றத வச்சு 2 டீம் விவாதம் பண்ணி, அத வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எபிசோட பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு யார் காரணமா இருப்பா? ஹிந்தி திணிக்கிற இந்த மத்திய அரசாங்கம் தான் காரணமா இருக்கும். ஆனா தமிழ்நாட்ல கூட அந்த சேனல்ல போட முடியாததுக்கு நம்ம ஆட்களும் அதுக்கு ஒத்து போயிட்டாங்க. சரி, அப்ப மத்திய அரசாங்கம் ஒரு சேனல முடக்கி வைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். மாநில அரசு அவங்களாலயும் முடியும். அப்போ இன்னைக்கு 4வது தூண் என்று சொல்லக்கூடிய மீடியா இன்னைக்கு அரசியல்வாதியின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது டாஸ்மாக் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல 3 நாள் தொடர்ந்து அதாவது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அந்த லஞ்சம் ஒழிப்பு சம்பந்தமான அதிகாரிகள் 3 நாள் சோதனை நடத்திட்டு போயிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்ட 3 நாள் சோதிக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. அந்த ஆஃபீஸ்லேருந்து சோதனை பண்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே பல விஷயத்த கையில எடுத்து வச்சுட்டு தான் நிப்பாங்களே! அப்படி இருக்கும்போது, இந்த செய்தி கூட நம்ம சேனல்ல எதுலயும் வரவே இல்ல. அப்ப இதுக்கு யார் காரணமா இருப்பா? ஸோ, எல்லா சேனல்ஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்தியாவோட 4வது தூண் சொல்லக்கூடிய மீடியாக்கள் அனைத்துமே அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில தான் ஓடிக்கிட்டுது. அவங்க இயங்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இத விட பெரிய உதாரணம் நம்மளால எடுத்து காட்டவே முடியாது. நன்றி, வணக்கம்.